கண்ணுமேய்த்து நின்னுகந்து தன்னேர் ஆயிரம் பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு ஆமருவி நிறைமேய்த்த அழகண்ண பசுமாடு மேய்க்கும் திருக்கோலமாக ராஜகோபாலன் சேவை சாய்ப்பார். இந்த பெருமாளுக்கு விசேஷமாக பார்ப்போழும் பங்குடி திருவிழா அப்பேற்பட்ட பிரம்மோத்சவத்தில் இன்னைக்கு தினம் காலை விழா பெருமாள் லக்ஷ்மி நாராயணனாக சத்யபாமாவோட ராஜகோபாலன் பல்லாக்கு எழுந்தொழி சேவை சாய்ச்சார். பெருமாள் யானை வாகன மண்டபம், எதுக்கு அந்த மண்டபத்துக்கு ஏன் யானை வாகன மண்டபம்னு பேர் ஏற்பட்டதுன்னா, இந்த எல்லா வாகனமும் நடக்கும் யானை வாகனத்தன்னைக்கு அந்த கடைசியா பெருமாள் அந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி சாயங்காலம் யானை வாகனத்துல பெருமாள் எழுந்தருள்வார். அதனால அந்த திருப்பார்கடல்ல உள்ள மண்டபத்துக்கு யானை வாகன மண்டபம் என்று பெயர் பெறப்பட்டது. அதை எல்லாரும் யானைக்கால் மண்டபம் சொன்னா அது தவறான விஷயம். அதனுடைய உண்மையான சரியான பெயர் யானை வாகன மண்டபம். அப்பேற்பட்ட சாயங்காலம் பெருமாளுக்கு இன்னைக்கு எப்படி சேவை சாய்ப்பார்னா, லட்சுமி நாராயணனாக பொதுவாக தாயாரானவர்கள் பெருமாளுக்கு வலது பக்கம்தான் லட்சுமி இருப்பார். ஆனால் லட்சுமி நாராயணனாக இருக்கும்போது பெருமாளுடைய இடது காலில் தாயார் எழுந்தொழி இருப்பதாக ஐதீகம். ஸ்ரீராம்போனிதி ரத்ன மண்டப மகா சௌகர்ண சிம்ஹாசனே வாமாங்கே ஸ்திதையா பிரசன்ன வதனம் ஸ்ரீ காந்திய ஆலிங்கிதம்னு தாயார ஆலிங்கனம் பண்ணின்னு இருக்கிறதாக ஐதீகம். அதனால பெருமாளுடைய இடது பக்கத்துல இன்னைக்கு லட்சுமி நாராயணனாக சேவை சாய்ப்பார். அந்த வகையிலே பல்லாக்கிலே சத்யபாமாவோட பெருமாள் எழுந்தொழி இருக்கார். சாயங்காலம் லட்சுமி நாராயணாக யானை வாகனத்துல சேவை சாய்ப்பார். பெருமாள் வீதி உலா வந்து திருக்கோயிலுக்கு எழுந்தொழி